ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகை கடை தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதா ஜுவல்லரியில் நான் ஒரு சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதாவது மந்த்லி ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி. இந்த ஸ்கீம் மூலியமாக நம்ம எடுக்கிற எல்லா நகைகளுக்குமே 11 மாதம் கழித்து நம்ம எடுக்கும்போது எந்த செய்கூலி சேதாரமும் கிடையாது. ஜிஎஸ்டி மட்டும் தான் நம்ம பே பண்ண முடியும். இந்த ஸ்கீம் நமக்கு பெனிஃபிட் இல்லையா, இதில் எப்படி வாங்கினா நமக்கு பெனிஃபிட் அப்படின்றத நான் அது ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். எப்படி வாங்கினா நம்மளுக்கு 100% பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு. நாங்கள் ஜாயின் பண்ணி இந்த ஸ்கீம் பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அப்படின்ற ஒரு ஸ்கீம். இது ஒரு 11 மந்த் ஸ்கீம். இதை பற்றி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியாதவங்களுக்காக இப்போ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இதில் நம்ம என்ன ஜுவல்லரி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்கலாம், நகாஸ் எடுக்கலாம், நார்மல் ஜுவல்லரிஸ் எடுத்துக்கலாம். எந்த கோல்டு ஜுவல்லரிஸ் எடுத்தாலுமே வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அப் டு 25% இருந்தாலும் சரி, 30% இருந்தாலும் வேஸ்டேஜ். இதில் நம்மளுக்கு எந்த வேஸ்டேஜும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதில் எப்படின்னா மாதம் வெயிட்டாக கணக்கு வச்சிட்ருப்பாங்க அண்ட் அமௌண்ட்டாகவும் கணக்கு வச்சுட்ருப்பாங்க. சப்போஸ் நம்ம கட்டி முடிச்சதுக்கப்புறமா கோல்டோட ரேட் குறையுது அப்படின்னா மொத்தமாக நம்ம அமௌண்ட்டெல்லாம் கால்குலேட் பண்ணி அமௌண்ட்டு நமக்கு ஓகேவாக இருந்தால் அமௌண்ட்டில் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம சேர்த்து வச்ச கிராம்ஸே அதிகமாக இருக்குன்னா நம்ம கிராம்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸியில் இருக்கிற ஆப்ஷன்ஸு. ஸோ அதனால தான் நான் இது போயிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சேர்த்து வச்சது பார்த்திங்கன்னா 10 கிராம் 450 மில்லிகிராம். ஸோ இதில் நாங்கள் 2 இயரிங்ஸ் வாங்கலாம்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டு இயரிங் செக்ஷன் போனோம் லலிதாவில். இது கள்ளக்குறிச்சி பிரான்ச் நாங்கள் போனது. ஸ்டோன் வச்சதை பார்க்கலாம், சும்மா காதிலே இருக்க மாதிரி அப்படின்னு பார்த்தோம். எங்களோட பிளான் என்னென்னா 10 கிராம் இருக்கு இல்லையா, ஒரு 5 கிராம் ஒன்று, 4 கிராம் ஒன்று, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலான்ற இதில் தான் பார்த்தோம். இது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். இது 5 கிராம் 500 மில்லி. இதுவுமே ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் எப்போவுமே சொல்வேன்ல, ஸ்டோன் வாங்குறத விட நம்ம வெறும் கோல்டாக வாங்கினா தான் நமக்கு ஃப்யூச்சரில் அதோட வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம அழகுக்காக வாங்கினாலும் பின்னாடி நம்ம கொடுக்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு ரிட்டன் வேல்யூ இருக்காது. அடுத்து சரி ஓகே அப்படின்னு இந்த ஆன்டிக் ஜிமிக்கி பார்த்தோம். ஏன்னா ஆன்டிக் தனியாக வாங்கினோன்னா வேஸ்டேஜ் அதிகம். இதில் ஸ்டோன்ஸ் ஒரு 3 ஸ்டோன்ஸ் இருந்தது. அது போக இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 9 கிராம் 900 மில்லி இருந்துச்சு. ஸோ இது இன்னும் ஒரு 4-5 ஜிமிக்கிஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். இதுலேயுமே பாருங்கள் ஒரு 5 ஸ்டோன் தான் இருந்தது. அந்த 5 ஸ்டோனுக்குமே வெயிட் மைனஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே டைமண்ட் ஜுவல்லரிஸ் காட்டினாங்க. சும்மா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த சிட் ஸ்கீமில் டைமண்ட் வாங்க முடியாது, கோல்டு தான் நம்ம வாங்க முடியும். சும்மா எதுவும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கேட்டனால போட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜிமிக்கின்றதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம், அதான் வாங்கலான்னு. 2-3 வெரைட்டிஸ் இருந்தது. போட்டு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் ஒரு ஜிம்மிக்கே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்களோட வெயிட் பார்த்திங்கன்னா 10 கிராம் 400 மில்லி. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிராம் கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கும் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் திடீர்னு இந்த இயரிங் பார்த்தோன்னே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. காதொட்டி இருக்கிறதையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். சரி நமக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே இது கிடைக்குதே அப்படின்னு இதுவும் போட்டு பார்த்தோம். அந்தளவுக்கு போடும்போது இது அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. ஜிமிக்கின்னும் போது நல்லா ட்ரெடிஷ்னலாக நிறைய இதுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிமிக்கியே ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு உங்களுக்கு இதில் நான் சொல்கிறேன். இந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் நான் மாதம் 10,000 ரூபாய் கட்டியிருந்தேன். எப்போ ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண அன்னைக்கு ஒரு கிராமோட ரேட் 8,945 ரூபாய் நான் கட்டுற அன்னைக்கு. அப்போ நான் 10,000 கட்டும்போது எனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் 11 மாதமும் 10,000 கட்டி ஓவராலாக நான் பே பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 1,10,000 ரூபாய் 11 மாதத்துக்கும் நான் பே பண்ணேன். ஓகேவா. இன்றைக்கி நான் வாங்க போன அன்னைக்கு போர்டு ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். இந்த ஸ்கீம் பேர் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி. ஏன்னா இது நம்ம கோல்டு ரேட் குறைஞ்சாலும் இது நமக்கு பெனிஃபிட் தான், ஏறினாலும் இந்த ஸ்கீமில் பெனிஃபிட். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இதை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் போன அன்னைக்கு போர்டு ரேட் 15,000 ரூபாய். இதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது. 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு எப்போ இது மெச்சூரிட்டி ஆகும்னா 11 மாதம் கழிச்சு. போன வருஷம் ஏப்ரலில் சேர்ந்த இந்த வருஷம் மார்ச்சில் எனக்கு மெச்சூரிட்டி ஆகிடும். மார்ச் 17ஆம் தேதி மெச்சூரிட்டி ஆகிடுச்சு. நான் சேவ் பண்ண வெயிட் பார்த்திங்கன்னா 10 கிராம் 425 மில்லிகிராம்ன்றது தான் நான் சேர்த்துருக்க வெயிட்டு. எப்போ இந்த வெயிட்டுக்கு 10 கிராம் 400 மில்லிக்கு நான் என்ன நகை வேணாலும் அந்த கடையில் வாங்கிக்கலாம். எந்த வேஸ்டேஜுமே கிடையாது. கிராம்ஸாக தான் வெயிட் வச்சுருக்காங்க. நான் இப்போ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அமௌண்ட்டாக கால்குலேட் பண்ணால் இன்னைய ரேட்டுக்கு எனக்கு 1,56,000 ரூபா 15,000 ரூபான்னு கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 1,56,375 ரூபா வருது இந்த 10 கிராம் வாங்குறதுக்கு. ஆனால் நான் பே பண்ணது 1,10,000 ரூபா தான். நான் இது மூலியமாக எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 46,375 ரூபா சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இப்போது ஆவரேஜ் கோல்டு ரேட் அப்படின்னு மற்ற கடையில் சொல்கிறாங்க இல்லையா, அந்த கால்குலேஷன் படி பார்த்தா கூட ஆவரேஜாக என்னோடய கோல்டு ரேட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 11,631 ரூபா தான் ஒரு கிராம். ஆனால் நான் போர்டு ரேட் வாங்குற அன்றைக்கி 15,000 ரூபாய் இருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா இதான் எனக்கு பெனிஃபிட். நான் கட்டுற அன்றைக்கி பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் கட்டினேன். 10,000 ரூபாய்க்கு எனக்கு 1 கிராம்
118 மில்லி வந்து சேர்ந்துருக்கு. மொத்த வெயிட்டுக்கு 3% வேஸ்டேஜ் மட்டும் நம்ம பே பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் செலக்ட் பண்ண ஒரு ஜிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 கிராம்ஸ் இருந்தது. மீதி இருந்ததுக்கு நாங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஜிமிக்கிலாம் வந்து 2 கிராம் 1.5 கிராம்லலாம் இருந்துச்சு. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம 1 கிராம் வாங்கினாலும் சரி, அரை கிராம் வாங்கினாலும் சரி, இந்த ஜிமிக்கிக்கு என்ன வேஸ்டேஜோ அதை நம்ம பே பண்ணணும். இது வந்து 2 கிராம் 876 மில்லி, கிட்டத்தட்ட 3 கிராம் கிட்ட வருது. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். இந்த ஜிமிக்கி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் அது வந்து 6 கிராம். அப்போ அந்த பெரிய ஜிமிக்கி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். சும்மா ஜஸ்ட்டு வீடியோக்காக இது வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் நிறையா ஷோரூம்ஸில் இல்லை, ஆனால் கள்ளக்குறிச்சி ஷோரூமில் நிறையா டிசைன்ஸ் இருக்குது. நம்ம எப்படி கேட்டாலும் அதுக்கானது ஒரு 4-5 மாடலாவது இருக்குது. ஏன்னா நிறைய பேர் யூஸ்வலாக சொல்லுவாங்க லலிதாவில் பெருசாக டிசைன் இருக்குமா இருக்காதானே. இந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஹேங்கர் மாதிரி அந்த இது ரிங்ஸ் மாதிரி பார்த்தா அதுவும் இருந்துச்சு. மீதி இருந்தது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் இருந்துச்சு. 1 கிராமும் இதில் கால்குலேட் ஆகிடுச்சு. அதனால எப்படின்னா 9.900 மில்லி அதில் போயிடுச்சு. சரி, ஒரு 500 மில்லி 600 மில்லி தான் எங்களோட காசு இருந்துச்சு, அதாவது கோல்டு இருந்தது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சைடு ஸ்டெட் வந்து செலக்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம். காயின் வேணாலும் அவங்க எடுத்துக்கோங்கன்னு சஜஸ்ட் பண்ணாங்க. பட் என்னென்னா காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மி. இந்த சைடு ஸ்டெட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 11% கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் 17% கூட போடுறாங்க. 11லேருந்து 17% போடுறாங்க. தனியாக எடுக்கும்போது இதுதான் நம்மளுக்கு வந்து லாஸு. சரி, அதனால் சைடு ஸ்டெட் இதில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா வந்து 100 மில்லிகிராம் மட்டும்தான் நாங்கள் போகிற மாதிரி பார்த்தோம். ஸ்கீம்லேயே மொத்தமாக முடிக்கிற மாதிரி பார்த்தோம். அந்த மாதிரி கிடைக்கல. அப்புறம் இது வந்து 580 மில்லி அந்த குட்டி ஸ்டோன் வச்ச ஒரு நட்சத்திரத்தோடு இருக்குல்ல, அது மட்டும் எடுத்துட்டோம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், வேஸ்டேஜோடு போட்டு ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுலேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க பாருங்கள். கிராஸ் வெயிட் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறது 10,840. ஆனால் எங்களோட ஸ்கீம் வந்து 10,484. எக்ஸ்ட்ராவாக நாங்கள் 300 மில்லி மட்டும் எடுத்திருக்கோம். அதுக்கு மட்டும் அவங்க ஒரு வேல்யூ போட்டிருக்காங்க. 300 மில்லிகிராமுக்கும் போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,913 ருபீஸ். இந்த 4,913 ருபீஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ப்ளஸ் நாங்கள் வாங்கின 300 மில்லிகிராம் 356 மில்லிகிராமுக்கும் சேர்த்து எங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு வெயிட்டுக்கு வெயிட் லெஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அந்த வேஸ்டேஜை, மற்றபடி எதுவுமே கிடையாது. இது ரொம்ப கிளியராகவே இருக்குது அந்த பில்லில் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது என்ன சொன்னாங்களோ அதே தான் இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்து தான் நம்மளை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஒரு நாமினியும் அதில் வந்து நம்மளை ஆட் பண்ண சொல்லுவாங்க. நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் போதும். அண்ட் நம்ம சைன் போடணும். சைன் போடுறவங்க தான் அங்கே வந்து பர்ச்சேஸும் பண்ணணும். அது மாதிரி நம்ம வாங்கினதுக்கப்புறம் நம்ம பில்லிங்லும் எல்லாமே வெயிட் எல்லாம் செக் பண்ணி நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பியூரிட்டி செக் பண்ணணும்னு சொன்னோம். அங்கேயே கேரட்டோமீட்டரும் வச்சுருக்காங்க. அவங்களோடது செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல, இதுதானா. எங்களோடதையும் ஒரு ஜுவல்லரி கொடுத்து வேறு கடையில் வாங்கினதையும் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு 916 HUID BIS எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த சொன்ன மாதிரி நமக்கு ஒரு ஸ்கீமில் என்ன சொன்னாங்களோ அது போட்டு கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு பார்கெனிங்குமே அங்கே வேலையே இல்லை. ரொம்ப சூப்பராக முடிஞ்சிச்சு ஷாப்பிங். இந்த ஸ்கீம் மூலியமாக நான் 46,000 சேவ் பண்ணியிருக்கேன்றது என்னாலே வந்து புரிஞ்சிக்க முடியுது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கால்குலேஷன்லாம் இல்லாமல். நீங்களும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் லலிதா ஷோரூமில் விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பெஸ்ட் ஜுவல்லரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும், நம்மளுக்கு லாபம் மட்டும் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கீம் பற்றி தெரிய வைங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.